அதே போல ஒரு நாட்டின் எதிர்காலம் ஒரு தாயின் கருவறையிலே பிறக்கிறது. அந்த தாயின் கருவறையிலே இருக்கிற சேய் செம்மையோடு வளர வேண்டும். அடிப்படையிலே அவர்களுக்கு போதிய ஊட்டச்சத்து கிடைக்க வேண்டும். அந்த போதிய ஊட்டச்சத்து கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை. அதற்காகத்தான் தாய் கேர் என்கிற திட்டம். அந்த திட்டத்தின் மூலம் தற்போது நமது அரசு சுமார் மிக சிறப்பான திட்டத்தை வழங்கி இருக்கிறது. அதே போல ஒருங்கிணைந்த இளைஞர் மேம்பாட்டு திட்டம், இந்த விளையாட்டு திட்டம் ஸ்போர்ட்ஸை எடு ட்ரக்ஸை விடு, பெருகிவிட்ட அந்த போதை கலாச்சாரத்தை ஒழிப்பதற்காக எடுக்கப்பட்ட திட்டம். அந்த திட்டத்திற்கென்று இன்றைக்கு முழு தேவைகளை கருத்தில் கொண்டு 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள், அது 50 கோடி ரூபாயில வழங்கப்படும் என்று அடுத்த தலைமுறைகளை சீர்மைப்படுத்துவதற்கு செழுமைப்படுத்துவதற்காக விளையாட்டிலே கவனம் செலுத்தும் பொழுது கவனச்சிதைவு இல்லாமல் தங்களுடைய பயணத்தை தொடர்றதுக்கு சிறப்பான திட்டம். அதை போலவே தங்க மோதிரம், தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம், உண்மையிலேயே இன்றைக்கு தங்க விலை ஏறி இருக்கிற சூழல்ல ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு நகைகள் போட்டு பார்க்கறதுல 2 நிமிஷம் நகைகள் போட்டு பார்க்கறதுல ஒவ்வொரு தாய்க்கும் ஆசை இருக்கும். அந்த ஆசையை நிறைவேற்றுகின்ற வகையிலே தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் இந்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறார். இந்த தங்க மோதிரத்தை போடும் பொழுது அந்த குழந்தை அதிர்ஷ்ட குழந்தைன்னு பேருபடுது. அந்த குழந்தையின் தாய் அதிர்ஷ்டக்கார பொண்ணுமா, நாம குண்டுமணி தங்கம் வாங்க கஷ்டப்படுற குடும்பத்தில் இருக்கும் பொழுது பிறந்த உடனே இந்த குழந்தை ஒரு தங்க மோதிரத்தை வாங்கி கொண்டு பிறக்குது என்று ஊர்ல பேசக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது. இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் தாட். அப்படிப்பட்ட ஒரு நிலையில இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் இங்க எண்ணற்ற பல திட்டங்கள், இது அனைத்திற்கும் போதிய நிதி ஒதுக்கப்படவில்லை, போதிய நிதி ஒதுக்கப்படல அப்படின்னு இன்றைக்கு பேசுகின்ற நம்முடைய மூத்த சகோதரர்கள்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த நிதி ஆதாரங்களை பெருக்குவதற்கும் இந்த நிதி ஆதாரங்களை வருவாயை பெருக்குவதற்குரிய வழிமுறைகளை செய்ய வேண்டியதற்கான ஆகப்பூர்வ சிறந்த ஏற்பாடுகளை நம்ம அரசு ஒரு குழு அமைத்து செய்ய போகுது. அதே போல இந்த ஆட்சி கசிவு ஆட்சி என்று சகோதரர்கள் இங்கே வெளிப்படுத்தினாங்க. இது கசிவு ஆட்சி இல்ல, அரசுக்கு வர வேண்டிய நேரடி வருவாய்களை கசிய விட்டதை தடுத்த ஆட்சி அண்ணன் தளபதியின் ஆட்சி. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இன்றைக்கு அண்ணன் தளபதி மக்களின் முதல்வர் அவர்களின் ஆட்சி. அதே போல காவிரி நதிநீர் பிரச்சனையில மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகாவுக்கு செல்வோம் என்று எடுத்த முடிவை சகோதரர்கள் நாம எக்காரணத்தை கொண்டும் கர்நாடகாவிடம் மண்டியிடுவதற்கு செல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள். அதற்கு பேரு மண்டியிடுவது அல்ல, சண்டித்தனம் செய்யாமல் சாதனை படைப்பதற்கு சமூக தீர்வுக்கும் முயலணும். அதுதான் அது முதலமைச்சரின் முயற்சி. அதே போல சட்டமன்றத்தில் மக்கள் மன்றத்தில் மக்களுக்கான அர்ப்பணிப்புணர்வோடு மிக சிறப்பாக இந்த ஆட்சியை வழங்குவதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் தமிழகத்து தலைவர்களில் பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், மாண்புமிகு முன்னாள் முதல்வர் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள், இவர்களை போன்றவர்கள் எல்லாம் மக்களின் மனங்களிலே இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தலைவர்களுக்கு மத்தியிலே இன்றைக்கு தமிழகமே விஜய் அண்ணா பேச
பேசப்படும் அந்த இந்தியாவிற்கே பேசப்படக்கூடிய நேரத்திலே உலக அரசியலே உங்களை உற்றுநோக்கும் என்பதை சொல்லி இந்த பேரவையிலே எனக்கு வாய்ப்பளித்த பேரவை தலைவர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்து மீண்டும் எனது தொகுதியின் கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை பேரவை தலைவர்களுக்கு வழங்குகிறேன். 10-15க்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் இருக்கிறது. எனது தஞ்சை மாவட்டத்திற்கே நாங்கள் 2 பேர் தான் வெற்றி பெற்று இருக்கிறோம். ஆகவே தஞ்சை மாவட்டத்திற்கு நிரம்ப செய்ய வேண்டிய அனைத்து திட்டங்களை தீட்டி தர வேண்டும். அதையெல்லாம் நீங்கள் உங்கள் வாயிலாக கேட்டுக்கொண்டு எங்கள் மண்ணின் மைந்தர் இயற்கை வேளாண் விஞ்ஞானி ஐயா நம்மாழ்வார் பெயரில் தமது தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்ததை போல இயற்கை வேளாண் கல்லூரி அமைக்கப்படும் என்று அறிவித்த இந்த பட்ஜெட்டில் அதை கொண்டு வந்து செயல்படுத்திய மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர், நிதித்துறை அமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மண்ணின் மைந்தனாக நன்றி தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.